அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மெகா கூட்டணியை அமைத்து வைத்திருக்கிறார் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த மெகா கூட்டணியிலே சின்ன சின்ன கட்சிகளாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும், தினம் தினம் புதிதாக ஒன்று கண்டிப்பாக அதிமுகவிற்கு எங்களுடைய முழு ஆதரவு அப்படி நிலைப்பாட்டை செய்தியாளர் சந்திப்பிலே அனைவரின் முன்னிலையுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நேற்று தினம் ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது. அதாவது நேற்று தினம் யார் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கு மண்டலத்தில் அதிமுக தனது பிடியை மீண்டும் வலுப்படுத்தி வரக்கூடிய நிலையிலே ஆளும் கூட்டணிக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கொங்கு நாடு வேட்டுவ கவுண்டர் சமுதாய முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கே சரவணன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரிலே சந்தித்து தனது ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் கணிசமான வாக்கு வங்கியை தன் வசம் வைத்துள்ள அந்த சமூக அமைப்பின் ஆதரவு வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவிற்கு பெரும் பலமாக அமையும் என்று அரசியல் நோக்கர்கள் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு வேட்டுவ கவுண்டர் சமுதாய முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சரவணன் அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார். மறுபுறம் ஈரோடு மாவட்டத்தில் ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு பெரும் பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த இரு கட்சிகளையும் சேர்த்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி தங்களை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வும் நேற்றிடம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கொங்கு மண்டலத்தில் திமுக கூட்டணியின் வாக்குதளத்தில் இந்த விலகல் ஒரு விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை நம்பி, அதுவும் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு கட்சியும் வரவில்லை. பாஜக மட்டும்தான் இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறது. வேற யாருமே கூட்டணிக்கு வராமல் எடப்பாடி பழனிசாமி பரிதாபமாக இருக்கிறார் என திமுகவினர் விமர்சனங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே முன்வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை காட்டிலும் பல மடங்கு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை கட்டமைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற தேர்தல். இந்த தேர்தலிலே கண்டிப்பாக அதிமுக வெற்றியாக வேண்டும். அதுவும் அதிகப்படியான தொகுதிகளை தன்வசம் வைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய வேலைகளைத்தான் அதிமுக முக்கியமான தலைவர்களாகட்டும், ஏன் தொண்டர்கள் வரைக்கும் அதற்குரிய வேலைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பதும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.